Hi, hello everyone. Welcome back to RS India's channel. Today we are going to see last classல 50 plus daily use verb part 1 அப்படி பார்த்தோம். அதோடைய கண்டினியூட்டி verb part 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வெர்பு டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு வித் தமிழ் மீனிங்கோட இங்கே நான் கொடுத்துருக்குறேன். தினம் தினம் பிளேலிஸ்ட்டில் 9th கிளாஸில் இருக்கிறோம். இதே மாதிரி மற்ற ப்ரீவியஸ் 8 கிளாஸ் அந்த 8 வீடியோ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு RSNGR சேனல் அண்ட் செக் அவுட் த RSNGR சேனல் அண்ட் வாட்ச். ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு RSNGR சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஏன் ரெகுலராக லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில். நம்மளுடைய கரியர் எடுத்துட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே கற்றுக்கிட்டது தான். எல்லோரும் ஏபிசிடியிலிருந்து தான் நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம ரெகுலர் நம்மால் எவ்வளோ முடியுமா, ஹவு மச் வி கேன் ரெகுலர் வி லேர்ன் தட் அண்டு வி ப்ராக்டிஸ் அண்டு வி டாக். புரியுதுங்களா? 2 சென்டென்ஸ் 2 வார்த்தை டெய்லி தெரிஞ்சால் போதும். இன்றைக்கி நான் புதுசாக 2 வார்த்தை கற்றுட்டேன் அப்படின்னு அதனுடைய தமிழ் மீனிங்கோட அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டால வி கெட் ஹாப்பி டு யூஸ் தட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஷோ அப்படின்னா காண்பி. ஏதாவது ஒரு பொருளை இங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஷோமி அப்படின்னு சொல்லுவோம். அப்ளை அப்படின்னா தடவு. ஏதாவது ஹெட்டேக் அல்லது ஏதாவது ஸ்ப்ரைன், அதாவது சுளுக்கு, ஸ்வெல்லிங், ஒரு வீக்கம் அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஜெல்லு தடவோம் இல்லைங்களா? அப்ளை தடவு அப்படின்னு சொல்கிறது. மாப் அப்படின்னா தரையை மாப் பண்ணுறது, மாப் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தரையை துடைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வீப் அப்படின்னா பெருக்குதல், வீடு கூட்டுறது, அது பெருக்குதல் ஸ்வீப். டஸ்ட்டு அப்படின்னா டஸ்ட் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நான் டஸ்ட் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணு, சோஃபா டஸ்ட் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் இருக்கிற தூசெல்லாம் தட்டுறது, ஒட்டடை அடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தூசு தட்டு, இது ஒரு வெர்பு தான். வேவ் அப்படின்னா கை அசைத்தல். இப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் கை அசைத்து போயிட்டு வர பாய் சொல்கிறாங்க, இங்கே வா, வராத அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே தம்ஸ் அப் பண்ணி காட்டுவாங்க, தம்ஸ் டவுன், லைக் டிஸ்லைக் காட்டுறது, இதெல்லாம் அந்த கைகளால் செய்யக்கூடியது, கை அசைவுகள், அது எல்லாமே வேவ் அப்படி சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பைட் அப்படின்னா கடித்தல். கடி, ஒரு பைட். ஹாவ் எ பைட் அப்படின்னா இந்தாங்க ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படி சொல்கிறோம் இல்லையா? நம்ம சாப்பிடும்போது ஏதாவது இப்போ ஒரு சாண்ட்விச், ஒரு சமோசா, பப்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுதானே நம்ம ஒரு கடி கடிச்சிக்க முடியும், மற்றதெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போது ஹாவ் எ பைட் அப்படி சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படி சொல்லலாம். ஸ்பீக் டு மீ, என்கிட்ட பேசு. ஸ்பீக் ஃப்ரீலி, ஃப்ரீயாக பேசு, தயக்கம் இல்லாமல் பேசு அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ பேசு. ஃப்ளிப்னா திருப்பி போடு. இப்போது சப்பாத்தி செய்கிறோம், தோசை வீட்டில் பண்ணும்போது திருப்பி போடுறதுன்னு ஃப்ளிப் த தோசா, ஃப்ளிப் த சப்பாத்தி அப்படி சொல்லலாம். ரின்ஸ் அப்படின்னா அலசு. துணி எல்லாம் வாஷ் பண்ணும்போது அலசு அப்படின்னா வாஷ் ஆகிருச்சு, நீ ரின்ஸ் பண்ணணும், அலசணும் அப்படி சொல்லலாம். சோக்னா ஊற வைத்தல். இது ஃபுட் ஐட்டம், அதாவது ரைஸு, சம் கிரைன்ஸு, பல்சஸ் அந்த மாதிரி ஊற வைக்கிறது, அதுக்கு சொல்லலாம். துணி ஊற வைக்கிறது, அந்த மாதிரி எது தண்ணியில் போட்டு ஊற வை அது எல்லாமே சோக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்க்வீஸ் அப்படின்னா பிழிதல். இது நிறையா தடவை நான் சொல்லிக்கிறேன். ஸ்க்வீஸ் அப்படின்னா பிழிதல் அப்படின்னா லெமன், ஆரஞ்சு, மொசம்பியா இந்த மாதிரி எல்லாம் ஜூஸரில் பிழியிறோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் ஸ்க்வீஸ் அப்படி சொல்லணும். துணி பிழியறதுக்கு சொல்லக்கூடாது. அடுத்தது வருது பாருங்கள், அதுக்கு ரிங்கிள் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? போர் அப்படின்னா ஊற்று. ஒரு ஜக்கில் இருக்குது வாட்டர் அல்லது ஜியூஸ், அது டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஊற்றுதல். ஆயில் இருக்குன்னா பெரிய ஆயில் கேன்லேருந்து குட்டியாக இருக்கக்கூடிய ஆயில் பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் கூட ஊற்று. கடாயில் ஊற்றுறது அதுவும் கூட போர் த ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்ட் நில்லு, இங்கேயே நில்லு, ஸ்டாண்ட் ஹியர் இட் செல்ஃப் அப்படி சொல்லலாம். ஸ்டாண்ட் தேர், ஸ்டாண்ட் அவுட் ஆஃப்
கேட் அப்படிலாம் சொல்கிறோம். someone is standing அவுட் ஆஃப் கேட் அப்படி சொல்கிறோம். டான்ஸ் அப்படின்னா நடனமாடு, டான்ஸ் வெல், டான்ஸ் வித்தவுட் ஃபியர், பயம் இல்லாமல் டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஜம்ப் அப்படின்னா குதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்படி குதிக்கிற, வை டு யூ ஜம்ப் லைக் திஸ், டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட்டு, இப்படியெல்லாம் குழந்தைகிட்ட சொல்லலாம். எல்லா வெர்புமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு தான். ஒன்றும் கூட நம்ம வந்து இது ரேர் அப்படி சொல்கிற மாதிரி இல்லை, இல்லைங்களா? ரன் ஓடு, சிங் பாடு, உனக்கு தெரிஞ்சதை பாடு அப்படின்னு சொல்கிறோம். வாட் யூ நோ, விச் சாங் யூ நோ, ஜஸ்ட் சிங் 4 lines அப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? 4 வரி பாடு அப்படி சொல்கிறோம். நாட் அப்படின்னா தலை அசைத்தல். வேண்டாம் அப்படி சொல்லும்போது சைட் வேஸில், ஆமாம் அப்படி சொல்லும்போது எஸ் அப்படி சொல்லும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நாட் தான். பீல்னா தோல் உரித்தல். இப்போது ஆனியன், பனானா, இப்போ நான் சொன்னேன் ஆரஞ்சு, மொசம்பியா, ஆப்பிள், இது எல்லாத்துக்குமே அந்த தோல் உரித்தல் அப்படின்னால பீல் தான். சரிங்களா? சாப் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட் பண்ணுறது, மெல்லிசாக கட் பண்ணுறது சாப் அப்படின்னு சொல்கிறோம். டச் அப்படின்னா தொடுதல், டச், டோன்ட் டச் மீ, என்ன தொடாத அப்படி இல்லை, டோன்ட் டச் தட் அப்படி. குழந்தைகளை ஏதாவது செஞ்சு வச்சு அதை தொடாத, டோன்ட் டச் தட், இட் இஸ் ஹாட், டூ ஹாட், ரொம்ப சூடாக இருக்குது தொடாத சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ சொல்லலாம். வைப்னா துடை, வைப், வைப் திஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? துடைத்தல், வைப் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து பீட்னா அடி, டோன்ட் பீட் ஹிம், டோன்ட் பீட் த சில்ட்ரன் அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லலாம். க்ரைனா அழு, ஒய் டு யூ க்ரை, ஏன் அழுகிற அப்படி சொல்லி கேட்போம். க்ரஷ்னா நசுக்கு. இப்போ வந்து குக் பண்ணும்போது கார்லிக்கெல்லாம் வந்து ஜிஞ்சர், டீ போடும்போது, மசாலா டீ போடும்போது க்ரஷ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா? நல்லா நசுக்கி போடுறது இஞ்சி. அதே மற்ற அதுக்கு வந்து கார்லிக் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போடுவோம், அதுக்கு க்ரஷ், நசுக்கி போடு அப்படி சொல்லலாம். கிரைண்டு அரைத்தல், அது கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது கிரைண்டு. ஃபெட்ச்னா கொண்டு வா, எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா, ஃபெட்ச் த வாட்டர், தண்ணி கொண்டு வா அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபெட்ச் சொல்லலாம். ப்ளக்னா பறித்தல், இது வந்து டோன்ட் ப்ளக். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பூ பறித்தலுக்கும் கூட ப்ளக்கு அப்படி யூஸ் பண்ணுறாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு நான் 2-3 வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். பிக் தான் சொல்லணும், ப்ளக் சொல்லக்கூடாது. பிக் த ஃப்ளார், டோன்ட் பிக் த ஃப்ளார், டோன்ட் ப்ளக் த ஃப்ளார் சொல்லக்கூடாது. அடுத்தது ரிங்கிள், இது நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்க்வீஸ் சொல்லும்போது லெமனுக்கு ஜூஸ் பிழியருக்கு ஸ்க்வீஸ் அப்படி சொல்கிறேன். ரிங்கிள் அப்படின்னா 2 கையால் பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி ஆப்போசிட்டாக ட்விஸ்ட் பண்ணி பிழிவு இல்லையா, அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். துணி பிழிதற்கு ரிங்கிள் அப்படி சொல்லலாம். நீடு அப்படின்னா பிசைதல், மாவு பிசையறதுக்கு வந்து நீடு. நீட் த ஃப்ளோர் டு மேக் சப்பாத்தி அப்படி சொல்லலாம். சப்பாத்தி பண்ணுறக்கு மாவு பிசைஞ்சவை அப்படின்னு சொல்கிறோம். க்ரோ வளர், செடி நிறையா, க்ரோ மோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளை பற அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் இப்படி பறக்கிற, அது வந்து நிஜமாகவே நம்ம பறக்கிறது இல்லை, அது மாதிரி ஒரு பேச்சு வழக்கம் அப்படி நம்ம சொல்கிறோம். நான் வந்து பறவையாக இருந்திருந்தால் நான் பறந்திருப்பேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஏர் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் பறவையாக இருந்திருந்தால், இல்லை இது சாத்தியம் இல்லை, இருந்திருந்தால் நான் பறந்திருப்பேன் அப்படின்னு. ஃப்ரை அப்படின்னா பொரித்தல், டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா? அது வறுத்தல், பொரித்தல் அந்த மாதிரி சொல்லலாம். பாயில்னால் கொதிக்க வைக்கிறது, டீ பாயில் பண்ணுறது, ஹாட் வாட்டர் பாயில் பண்ணுறது, மற்ற எது பாயில் பண்ணுறதா சரி. பால், மில்க் பாயில் பண்ணுறது, பாயில் ஓவர்னால் பால் பொங்கி விளையுது அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் சொல்லலாம். ட்ரை அப்படின்னா உலர்த்து, துணிகளை உலர்த்துதல், மற்ற ஏதாவது வெட்டாக இருக்கக்கூடியது வந்து ட்ரை பண்ணுறது, அது ஹேர் ட்ரை பண்ணுறது, எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ், குழந்தைகிட்ட சொல்லுவோம், கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், பல் துளக்கு அப்படின்னு சொல்கிறோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ப்ரஷ் யுவர் டீத் சொல்கிறேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஹியர்னா கேள், அதாவது காதால், மற்றவங்க பேசும்போது காதால், இப்போ நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் வந்து லிசன் தானே பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நம்ம ஹியர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே ஆஸ்க் அப்படின்னா நம்ம மற்றவங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்குறது, வாயால் கேட்குறதுக்கு கேள், ரெண்டுமே கேள் தான் வருது, ஆனால் அதோடைய வேரியேஷன் பார்த்துக்கோங்க. டெல் அப்படின்னா சொல், டெல் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஃபோல்டுனா மடித்தல், ஸ்டாக்னா மடித்து வச்சது எல்லாமே, துணிகளை மடித்து வைக்கிறோன்னா ஃபோல்ட் த ட்ரெஸ், ஃபோல்ட் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக் அப்படின்னா அடுக்கி வைத்தல், ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணதை வந்து நம்ம ரேக்கில் அடுக்கி வைப்போம், அதுக்கு வந்து ஸ்டாக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், லுக்
லுக் அப்படின்னா பார். இப்போ குழந்தைகிட்ட கூட சொல்லுவோம், லுக் அட் த போர்டு, லுக் அட் த பிக்சர், லுக் ஹியர். அந்த மாதிரி நம்ம எக்ஸாக்டாக ஏதாவது ஒன்றை பார்க்க சொல்லி சொல்லுவோம். அதே சி அப்படின்னா சி தேர் அப்படிலாம் சொல்லுவோம். சி ஹியர் அப்படின்னா இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லுவோம். எதையும் பாருன்னு சொல்லாமல் எதேச்சியே சொல்லக்கூடியதுக்கு சி அப்படி சொல்லலாம். ஃபீல்னா உணர்வு, உணர்தல், நம்முடைய ஃபீலிங் உணர்தல் இல்லைங்களா? ஐ ஃபீல் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மட்டும் தான் உணர முடியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது, காட்ட முடியாது. வி கான் ஷோ தட் இல்லைங்களா? வி ஃபீல் ஆர் செல்ஃப், நம்ம தான் உணர முடியும். அது ரப்னா தேய்த்தல், நல்லா ரப் பண்ணுறது, தேய்த்தல். ரப் த ஐஸ் அப்படி சொல், டோன்ட் ரப் த ஐஸ் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? கண்களை கசக்காத, தேய்க்காத அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அது கவுண்ட்னா எண்ணு, நம்பர் எவ்வளவு இருக்குன்னு எண்ணிப்பார். கவுண்ட் தீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கவுண்ட் தீஸ் ரூபீஸ், கவுண்ட் த காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், கவுண்ட் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் ஹியோர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்ப்ரெட்டு அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி வைனா விரித்தல், விரி அல்லது பரப்பி வை, எல்லா பக்கமே பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸ்கேட்டர் அந்த மாதிரி. அதுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பரவலாக எல்லா பக்கம் தெரியும், ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், பரவிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கும் கூட நம்ம ஸ்ப்ரெட்டு தான் அப்படி இந்த வெர்பு தான் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது வந்து குட்டி குட்டி வெர்பு தான். டெய்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட் பார்ட் 1ல் பார்த்தது 50+ம் இப்போ பார்ட் 2ல் பார்த்த 50+ம் அதாவது 100+, 100க்கு மேலே வெர்பு இருக்குது. இது ரெகுலராக நீங்கள் எல்லா வெர்பும் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு தான். ஒன்றும் கூட நம்ம வந்து ரேர் வெர்புன்னு நீங்கள் உங்களால் சொல்லவே முடியாது. அதனால் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ், 3 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி சென்டென்ஸு, 2 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி சென்டென்ஸு நீங்களே மேக் பண்ண முடியும் உங்களால். ஷியோராக சொல்கிறேன் நான். உங்களை நீங்கள் நம்புங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.